ஒரு வீடு 2 வீடு பிரச்சனையாங்க. ஒரு ஊரே பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்தே பிரச்சனை. ஒரு மாசம் தண்ணி வந்து மாடுகள் தண்ணி இல்லாம இருக்குது. ஊர் மக்கள் குளங்கள் 4 ஊருக்கு தண்ணி சப்ளை. 4 ஊருக்கு தண்ணி 10 நாளைக்கு முன்னாடி அம்மாவாளையத்தில் இருக்கக்கூடிய போர்வெல்ல வெறும் தண்ணி ஓடி 3 போர் வந்து கழட்டிட்டு போய் பெருமோட்டர் ஓடி இருக்குது. அம்மாவாளையத்தில் பஞ்சாயத்துல கூப்பிட்டு பில் பாஸ் பண்ணிருப்பாங்க. லைன்மேனை கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆய்வு பண்ணுங்க. கேளுங்க, ஊருக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, வழங்குறதுக்கே தண்ணி இல்ல. இது வாடா தண்ணி எடுத்துட்டு போற பர்மிஷன் வாங்கிட்டு வந்தா கொடுத்துறதா? ஒரு தனிநபருக்காக ஒரு கிராம மக்கள் அத்தனை பேர்த்தையும் வந்துட்டு பலி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு தனிநபர் ஒரே ஒரு விவசாய பூமி, இவ விவசாய பூமின்னு பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இல்ல, கிடையவே கிடையாது. 21 இடமுமே 21 சென்டுமே பூமியா கட்டடமா இருக்குது. போர்ல தண்ணி இல்ல. ஒரு குடும்பம் 2 குடும்பம் பொதுமக்கள் தீர்மானம் போட்டாங்க. ஒரு பொதுமக்களுக்கு யாருக்கு என்னன்னே தெரியாது. அம்மாவாளை பொதுமக்கள் யாருமே கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கல. எங்களை மொத்தமா அம்மாவாளை கிராம மக்களை ஏமாத்தி இது முழு பூச்சி பூசி இந்த வேலை நடந்திருக்குது. இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என் பேர் அஜய் கோவிந்தசாமிங்க, பல்லடமுங்க, அம்மாவாளை கிராமத்தை சேர்ந்தவங்க, மாணிக்காவரம் பஞ்சாயத்துங்க. நாங்கள் இங்கே எல்லாம் கூடியிருக்கிறது எதுக்காகனா, எங்கள் ஊரில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தனி ஒரு நபர் வந்து அவருடைய சம்மந்தி இடத்துல இருந்து, அவருடைய இடம் கிடையாதுங்க, அங்கேருந்து அவருடைய சொந்த ஊருக்கு தண்ணி கொண்டு போகிறாருங்க. 6.5 கிலோமீட்டர் பைப்லைன் கொண்டு போகிறாருங்க. இங்கே இருக்கிற விவசாய நிலத்துக்குன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர், ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கார். முதல்ல ஆர்டர் வாங்கலிங்க. முதல்ல நம்ம டிஆர்ஓ, கலெக்டர், தாசில்தார் எல்லாத்துக்கிட்டையும் உத்தரவு வாங்கிட்டு பைப்லைன் போட்டு வர்றாங்க. பைப்லைன் போட்டு வரும்பொழுது அம்மாவாளைய ஊர் பொதுமக்கள் எல்லாம் என்ன சொல்லிடுறோம்னா, எங்களுக்கு தண்ணி கொண்டு போனால் தண்ணி இடைஞ்சல் இருக்குது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், விவசாய பூமிகள் பாதிக்கப்படுங்கிறத நாங்கள் சொன்னோம். அதுக்கு வேண்டான்னு சொல்லி பிடிஓட்ட மனு கொடுத்தோம். அந்த மனுவை வந்து பிடிஓ வந்து ஏற்றுக்கிட்டு அவங்கள வேலை செய்யறதுக்கு இல்லாமல் நிறுத்திடுறாங்க. மக்களோட எதிர்ப்பு இருக்கிறங்காட்டி மறுபடியும் 13 நாள் கழித்து மறுபடியும் பிடிஓ வந்து அவங்களே உத்தரவு கொடுத்துட்றாங்க, பழையபடிக்கு லைன் போட்டுக்கலான்னு. பழையபடிக்கு ஒரு ஆர்டர் முதல் கேன்சல் பண்ணிட்டாங்க. 2வது 13 நாள் கழித்து பிடிஓவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் அதே ஆர்டரை வந்து என்ஓசி கொடுத்துட்றாங்க. நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து மறுபடியும் பைப்லைன் போட்டுக்கலாம், எந்த வித ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் 2வது என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவத்தை ஒட்டி என்ஓசி கொடுத்ததுக்கப்புறம் கிராம சபை கூட்டத்தில் மக்கள், அம்மாவாளைய மக்கள் யாருமே கலந்துக்கலீங்க. அம்மாவாளைய மக்கள் யாருமே கலந்துக்காம நாங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் கலந்துக்கிட்டதா ஒரு போலியாக ஒரு 2 பேர்த்த போட்டுங்க. எங்கள் கிராமத்துக்கு சேர்ந்தவங்களே இல்லை, அவங்க நாரணாவரம் டவுனுக்கு சேர்ந்தவங்க. அம்மாவாளைய பஞ்சாயத்துக்கோ மாணிக்கவரம் பஞ்சாயத்துக்கோ அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவையில போட்டு தீர்மானம் பாஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி போட்டுங்க. எங்களுக்கே தெரியாமல் ஹைகோர்ட்டில் போய் போலீஸ் பாதுகாப்போட வந்து இன்னைக்கு பைப்லைன் தோண்டிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு 9 மாதம் ஆகுது. 9 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் வாங்கிடுறாங்க, போலீஸ் பாதுகாப்பு வாங்கிடுறாங்க. அது முடிஞ்சு இப்போ ஒரு 30 நாளாக தான் வந்து நாங்கள் இப்போ பைப்லைன் போடுறதுக்கு வர்றோன்னு சொல்கிறோம். மறுபடியும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குதுங்கிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறோம், தள்ளுபடி ஆகுது. மறுபடியும் மேல்முறையீடு போகிறதுக்கு நாங்கள் அவகாசம் கேட்குறோம், எதுவுமே பண்ணல. இப்போ அவங்க வாட்டுக்கு வந்து பைப்லைன் போகிறோன்னு வந்துட்டாங்க. பைப்லைன் போடுறதுக்கு வந்த பக்கம் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். காவல்துறை வந்தாங்க, ஆர்ஐக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தாசில்தார் இப்போ வரைக்கும் வரவே இல்லைங்க. பொதுமக்கள் நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து தாசில்தார் ஆஃபீஸ் 4 ரோடு தாண்டி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்துடுறோம்னு சொன்னார், இப்போ வரைக்கும் தாசில்தாரே வரலீங்க. நாங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டிய மனுவை அவருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தாசில்தார் சொல்கிறாரு. இப்போ டிஆர்ஓ, கலெக்டர் நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ப்ராப்பராக மனு கொடுத்து எல்லாம் பண்ணுறோமுங்க. அங்கே நின்றுட்டு ஸ்பாட்டில் நின்றுட்டு கூப்பிட்டு இப்போ வரைக்கும் யாருமே வரல. தாசில்தார் வராத ஒரு நடவடிக்கை எடுக்காத நாங்கள் ஊர் மக்கள் யாரும் கலைஞ்சு போக மாட்டோம். அரசாங்கத்துக்கோ அதிகாரிகளுக்கோ எதிர்த்து இந்த ப்ரொடெஸ்ட் கிடையாது. எங்களுடைய ஜீவாதார உரிமை எங்களுக்கு பறிபோகும் பட்சத்தில் நாங்கள் கேள்வி கேட்போமுங்க, அமைதியாக தான் கேட்போம். நாங்கள் யாரையும் எதிர்த்து இதெல்லாம் பண்ணல. 9 மாதம் அவகாசம் கொடுத்தாங்க அதிகாரிகள் அனைவரும், கோர்ட்டும் எல்லாருமே பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் கால அவகாசம் வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகிறக்கு, மேல்முறையீடு போகிறக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், கொடுக்கணுங்க. இதுதான் எங்களுடைய ஆய்வு செய்ய சொல்லுங்க. அதை வந்து நான் வந்து மாவட்ட ஆட்சியரை போன வாரம் தனியாக சந்திச்சு 1/4 மணி நேரம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விஓஓ தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதை நடவடிக்கை எடுங்க சார், இதை முதல்ல இது பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னோம். இப்போ வரைக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படல. தீர்மானம் நிறைவேற்றினது வந்து பஞ்சாயத்தில் கலெக்டர் பார்த்து கேன்சல் பண்ணோன்னா பண்ணலாமுங்க. இது கலெக்டருக்கு அது வரைக்கும் போகணும். தீர்மானத்தை கேன்சல் பண்ணால் மொத்த ஆர்டர் கேன்சல் ஆகி போயிருங்க. இதுக்கு நாங்கள் அமைதியான வழியில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, எந்தெந்த அதிகாரிகள் பார்க்கணுமோ மறுபடியும் சலிக்காமல் பார்ப்போமுங்க.
இப்போ வந்து இப்போ வரைக்கும் தாசில்தார் வரல, எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலீங்க. இதனால உங்களுக்கு எந்த விதத்துல பாதிக்குது? அடிப்படையில் இருந்துங்க அங்க இருக்கிற 20-25 கிணறு மொத்தமா பாதிச்சிருமுங்க. விவசாய நிலம் எல்லாம் போயிருமுங்க. அவங்க சட்பண்டி எடுக்கையில 7 கிலோமீட்டர் பைப் லைன் போட்டு கொண்டு வராங்க. கொண்டு போகும்போது இங்க என்ன ஆகுங்க, அதுக்கான ப்ரெஷர் 7 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போறதுக்கான ப்ரெஷர் மோட்டர் தான் வைப்பாங்க. அங்க ஓட்டு மொத்தமா நிலத்தடி நீரை போட்டு உறிஞ்சியில பக்கத்துல இருக்கிற விவசாய பூமி எல்லாம் அழிஞ்சு போயிருங்க. குறைஞ்சபட்சம் ஊர் அம்மாவாலையுமே பாதிக்கப்படுது. என்னங்க, ஊர் பொதுமக்கள் அனைவரும் பாதிக்கப்படுறோம். 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி அம்மாவாளையத்துல போர் வெறும் போர் ஓடிங்க, தண்ணி இல்லாம போர் ஓடி 3 போர் மோட்டரு பஞ்சாயத்து போர் ரிப்பேர் ஆகி போச்சு. தண்ணி இல்லாம தான் லாரியில தண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. போர் தண்ணி வந்து இந்த அளவுக்கு வறட்சியா இருக்குது. தண்ணியே இல்லை.